சென்னை அயோத்துக்குப்பத்தில் இருக்க லேடி வில்லிங்ஸ்டன் ஸ்கூல்ல நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமில் கட்சி கொடியுடன் இருந்த நம்ம தளபதியோட தாவேகா நிர்வாகிகளுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதம் முத்தி போக கை கலப்பும் நடந்ததா சொல்றாங்க. ஏன் திமுக நிர்வாகிகள் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. சொல்ல போனா சேப்பாக்கத்திலயும் இது மாதிரியான முகாமுக்காக கேட்டிருக்காங்க. பட் அங்கேயும் திமுக சார்ந்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஆளும் கட்சி சார்ந்தவங்க இது மாதிரியெல்லாம் பண்றது பார்க்கும்போது ஒருவேளை பயம் வந்துருச்சோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதாவது நம்ம தளபதியுடைய அரசியல் வருகையை பார்த்து ஒருத்தரை எதிர்க்க தான் அவங்க வளருவாங்க. ஸோ அத அவங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது மாதிரி பண்றதுனால அவங்க சாதிச்சுட்டு தான் நினைக்கலாம். பட் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் பாசிட்டிவா அமையுது. சொல்லப்போனா இது மாதிரியான செயல நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம தளபதி வன்மையா கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்தா சூப்பரா இருக்கும். ஆனா அது ஜஸ்ட் பேப்பர் அறிக்கையா இல்லாம ஏதாவது பேசி வீடியோ மூலியமா சொன்னா நல்லா இருக்கும். பட் ஒண்ணே ஒண்ணு புரியுது. தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வருகையை பார்த்து சின்ன கட்சியிலிருந்து பெரிய கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்கன்னு. ஸோ இது தளபதிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இது எப்படி போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் ஃபைனலா திமுக நிர்வாகிகள் இப்படி பண்ணத பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.